ஹலோ. ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாமாங்கம்மா? வாங்கிட்டு வந்துருப்பேன்ல. சரி இருங்க, ஒரு 5 நிமிஷம் நான் வரேன் இருங்க. இல்லை என்ன டிஃபன் செய்யல, இனிமேல் தான் செய்யணும். வரேன் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. வரேன். மெடிசன் ஸ்லிப்பு மட்டும் எடுத்து வைங்க. வரேன். சரி. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேங்கம்மா. அவர் ஏதாவது செஞ்சு வைக்க சொல்கிறேன். சரி சொல்லிக்கிறேன். அம்மாவுக்கு மெடிசன் வேணுமாம்மா? அப்பாவுக்கும் அம்மாக்கும் என்னாச்சு? ப்ரெஷர் மாத்திரையும் சுகர் மாத்திரையும் தீர்ந்து போச்சாம்மா. அதனால மெடிசன் மட்டும் வாங்கி கொடுத்து போ அப்படின்னாங்க. நான் அதுதான் சொன்னேன். இப்போதான் வந்தோம். சரி எனக்கு ஒரே ஒரு கேள்வி பண்ணி பண்ணுங்க. முட்டை தொக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு முட்டை தொக்கு செய்ய தெரியுங்களா? முட்டை தொக்கு செஞ்சுருக்கேன். ஒன்றா இட்லி இல்லைன்னா தோசை, ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். முட்டை தொக்குக்கு வந்து வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு வரமிளகாத்தூள் ஒரு 1/2 டம்ளி, கறி மசாலா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க. உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டம்ளி போட்டுருங்க. குழம்பு கொதி வந்தோடனே ஸ்லோவில் வைங்க. ஓகே, நான் போட்டுறேன். ஒரு 1/2 hour நான் வந்துடுவேன். ஓகே ஓகே சரி. போகும்போது கதவை திறக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. இவங்களுக்குலாம் ஒரு அசிஸ்டன்ட் வேணும். ஊரில் இருக்கிற சொன்னால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த வெங்காயத்தை எங்கே வச்சுக்கிறாங்க இல்லையா? ஓகே, இங்கே இருக்கு. சின்ன வெங்காயம் கொடுக்கலாம். என்னது எவ்வளோ சொன்னா? 1/2 கரண்டி சொன்னோம் இல்லையா? இதில் 1/2 கரண்டியா, இதில் 1/2 கரண்டியா இப்போ போகிறோன்னு தெரியல. பெட்டர் இதில் என்னன்னா அடுப்பு முட்டை ரெடி. முட்டை ஆஃப் பண்ணுறது சேஃப்டி. அரைக்கரண்டி முழுக்கரண்டி பெரிய பஞ்சாயத்து. எதையாவது ஒன்று போட்டு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா கடைசியில் நம்மளை தோற்றுருவாங்க. உன்னால தான் கெட்டு போச்சு. நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. கம்முன்னு இருந்துடலாம். ஃபோன் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்லும் பார்த்தாச்சு. அரைக்கரண்டியை பற்றி ஒரு டீட்டெயிலையும் இல்லையே. எங்கே கேட்குறது?
பாஸ். ஏன் ட்ரெஸ் மாத்தலையா? அப்படியே உட்காந்துருக்குறேன். ரெடி பண்ணிட்டு அப்புறம் மதிக்கலாம் உட்காந்துட்டேன். சரி ஏதாவது வெளியே போகிற மாதிரி தான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்ததுக்கு போய் குழம்பு வச்சுட்டீங்களா? தொக்கு செஞ்சுட்டீங்களா? எல்லாம் கரெக்டு. முட்டை வேக வச்சாச்சு, அடுத்தது வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, கடுகு தாளிச்சாச்சு, குழம்பு வைக்கலையா? அதுக்கப்புறம் பொடியெல்லாம் மசாலா பொடி போடுறதுக்கு பார்த்தா அரைக்கரண்டின்னு சொன்னீங்க. நானும் அரைக்கரண்டி தேடி பார்த்தா அரைக்கரண்டியே காணும். கரண்டி ஸ்டாண்டில் பார்த்தா எல்லாம் பெரிய கரண்டி இருக்குது, தயிர் கரண்டி இருக்குது, சின்ன கரண்டி இருக்குது. அதில் ஏதாவது அரைக்கரண்டி என்னங்கிறது தெரியல, அதுவும் இல்லை. சரி பெரிய கரண்டி மசாலா எடுத்து போடணும், பாதி போடலாம்னு பார்த்தா அளவு மாறி போச்சு. என்ன பண்ணுறது? நீ இதே போச்சுன்னு அரைக்கரண்டி அப்படின்னா அரைக்கரண்டி தொலைவிட்டு இருந்துக்கிறீங்க நீங்க. ஆமா பார்த்த காணும். எப்பவுமே எல்லாமே அங்கே இருக்கும்ல, அரைக்கரண்டி பார்த்தா அரைக்கரண்டி காணும். என்ன பண்ணுறது? அதனால பெஸ்ட் என்னவோ ப்ரிப்பரேஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன், போய் பாரு. என்னோட அறிவு கொழுந்தே, அரைக்கரண்டி என்றால் இதுதான் அரைக்கரண்டி. பொடியா? அரைக்கரண்டி அந்த கரண்டி அரைக்கரண்டி போட்டுருப்பேன். கடைசியில அரைக்கரண்டி இல்லைன்னு அந்த கரண்டி அரைக்கரண்டி போட்டுருப்பேன். தப்பிச்சோமா? அதுல அரைக்கரண்டி போட்டுருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்களும் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க, நானும் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். 2 பேரும் பாத்ரூம் என்கேஸ்டா இருந்திருக்கோம். அப்படியா? நான் அரைக்கரண்டி சைஸ் வரைய வச்சிருப்பீங்களா, அதனால கேட்டேன் இருக்க மாட்டோம்னு பார்த்தேன். இல்லை, அதெல்லாம் தெரியாத வேலையை புதுசாக பண்ண வேண்டாம். நான் பாட்டுக்கு பண்ணியிருப்பேனா? பர்டிகுலராக சொல்லும் போது மாட்டிக்கிட்டேன். அதனால வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஐயோ, யூடியூப்லேயும் பார்த்தேன் அரைக்கரண்டி, ஏதாவது அரைக்கரண்டி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்களா? ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டேன், அமேசானில் பார்த்துட்டேன், ரெண்டுலையும் இல்லை. சரி யூடியூப்ல ஏதாவது போட்டுருப்பான்னு. ஏன் அதெல்லாம் விட்டீங்க? ட்ரெஸ் நல்லா தானே பண்ணிருக்கீங்க, மாடி வசனமா யூ போயிருக்கலாம்ல. வண்டி நீ எடுத்துட்டு போயிட்டீங்களா? இல்லைன்னா போய் பார்த்துட்டு பார்த்தீங்க. நான் நிஜமா எப்படிப்பா? எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், நான் பண்ணேன். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? நான் கேஷுவலா வந்து சமையல் பண்ணிருக்கேன், நீட்டா வந்திருக்கும். நீ ஒன்று சொன்ன காட்டி அதுல ஏதாவது ஒன்று இருக்குன்னு நினைச்சேன் நான். சமைக்க சொல்ல மாட்டேன், சமைக்கவே சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.